தொடர்ந்து நம்ம சரத்து சரத்துக்கு போயிடலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் அசையில் உட்பட்டு. ஸோ தவம் செய்யறவங்க தான் அவர்களுக்கான வேலைகளை சரியா செய்யறாங்க. மீதி பேர்லாம் வந்து அவர்களுக்கான அவத்தையே அவங்க செஞ்சுக்கிறாங்க, ஆசைக்கு உட்பட்டுன்றாங்க. ஸோ நம்ம சத்து விசாரம் வந்து அகவல் பாராயணத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 40 பாடல்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திருவருப்பு அகவல்ல திருவருப்பு புத்தகம் தான் கையில் எடுத்துக்குங்க. நான் பாடல் படிக்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டு ரெண்டு வார்த்தையா கூட நிறுத்திட்டு அந்த பொருள் பேசலாம். நம்மளுக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். பெரிய நாதாந்த 40வது பாடல். பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. எல்லாமே லைன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு தடவை சொல்லிடுங்க, நீங்க இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படியே என் கூட சொல்லுங்க பார்ப்போம். பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. சரி, ஓகே ஓகே. இப்ப இது பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இந்த தவம் செய்வோர் வந்து தவம் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரநாத நிலையை அனுபவிக்கிறதுக்கு அனுபவம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவம் செய்யறவங்க தான் வந்து அந்த பரநாத வெளியே அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய நிலை. அது இறைவன் அருட்பெருஞ்சோதியா இருக்கிற அந்த நிலையை வந்து நம்ம அனுபவிக்கிற நிலை, காண்கின்ற நிலை. அதெல்லாம் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது சிற்றம்பலத்துல தான் அந்த அருட்பெருஞ்சோதி இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு பெரிய நிலை, அது பெருநிலைன்றாங்க அதை. ஸோ இது வந்து ரொம்ப அரிதான விஷயம். நம்ம தவத்தின் மூலியமா தான் அடைய முடியும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இது மந்திரம் கூட சொல்லுவாங்க, திருமணத்தை கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம். ரொம்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, நம்ம அதை நோக்கி அவன் பயணம் பண்ணல. அது உலக காரியங்களை மட்டுமே வாழ்ந்துடுறோம். அதுக்குள்ள இன்ப துன்பங்களை மட்டுமே அனுபவிச்சு பழகிறோம். அதனாலே நமக்கு அதுல இருக்கிற எல்லா நல்லது கெட்டது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அதை மாற்றி எனக்கு உடல் தூய்மை மன தூய்மை பெற்று பெறாந்த நிலையில வாழணும்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்றார். அதுக்கான வாய்ப்பு எங்க அமையுதுன்னா தவ வாழ்க்கையில் தான் அமையுது. தன்னை அறியாமல் தானே கிடைக்கிறான். நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் நம்மள. ஸோ நம்ம வந்து ரொம்ப அழிவு நோக்கி பயணம் பண்ணிக்கிறோம் அர்த்தம். தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான். ஸோ நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னா தியானம் பண்றது, தவம் பண்றது, சத்து விசாரம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, தியான பயிற்சி பண்றது, ஸோ யோகா பயிற்சி பண்றது, இந்த மாதிரி ஒரு பெரும் முயற்சிகள்ல நம்ம இருந்தா மட்டும்தான் இதை தினந்தோறும் நம்மளுடைய பழக்க வழக்கமா மாத்திக்கிட்டோம்னா தன்னை அறியறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த நம்மளுக்குள்ளே நம்மள பண்ணக்கூடிய விசாரணமும் இந்த இறை பயணத்தை நோக்கி நம்ம பயணமும் தன்னை அறியறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றானா தன்னை அறிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண், இதுதான் அதுக்கான நாலேஜ் சோர்ஸ். ஸோ நம்ம இது மாதிரி பயிற்சியும் முயற்சியும் இருக்கிறது தான் அதுக்கான நாலேஜ். தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண், அந்த அறிவு அவங்களுக்கு கிடைச்சதுன்னா தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அதுக்கான எங்க ப்ராசஸ் இருப்பாங்கன்னா இப்போ நம்ம பண்றவங்களே மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் பண்றதுக்கான உடல்வாகும் மனப்பக்குவமும் கரெக்டா கிடைச்சிடும். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேனா தன்னையே வந்து அவங்க தனக்குள்ள இருக்கிற இறைப்பராட்டிலேயே அவங்க தரிசனம் பண்றதுக்கு அவங்க தவத்துல போயிட்டு ரொம்ப ரொம்ப நீடிச்சு தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும். அந்த நமக்குள்ள இருக்கிற நாதாந்த நிலையாவும் ரொம்ப பெரிய நிலையாவும் இறைப்பராட்டில் இருக்குது. அந்த அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி அந்த சிற்றம்பலத்துல தான் இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த பயிற்சி அட்டம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும்? கண்டிப்பா காலையில ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ நம்ம 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் போயிட்டு நல்லா நீட்டா மூஞ்ச கையெல்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு விபதி தரித்து ஒரு இறைவனுடைய கருவறையில உட்காந்து நம்ம இறைவனை தரிசனம் பண்றதுக்கு எப்படி போயிட்டு ரொம்ப தூய்மையான சுத்தபத்தமா போறோமோ அது மாதிரி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வரதே பெட்டரா இருக்கும். அப்ப நம்ம அந்த தூய்மையான மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் வந்து அதை பயிற்சி பண்ணக்கூடாதான் அது ரொம்ப அற்புதமா இருக்கும்.
கண்டிப்பா அதை நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அதாவது அதாவது ஐயா, நாதாந்த பெருநிலை வெளியனும் சொல்றாங்க இல்லையா? அதாவது தவம் பண்ணக்குள்ள தியானத்துல அந்த மௌனத்துக்குள்ளார நம்ம போயிட்டே இருப்போம். மௌனத்தினுடைய உச்சகட்டம் இருக்குதுங்களா, அதுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு வைப்ரேஷன். அதுதான் இறைநிலை. இறைநிலைன்றது அந்த டீப்பான ஒரு மௌனம் தான் வந்து இறைநிலை. கண்டிப்பா. அதுல நாதாந்த வெளி அப்படின்னு சொல்ற இடத்த நம்ம போய் அதுல டச் பண்ணுவோம். ஓங்கார சவுண்டு ஒண்ணு வரும். ஓங்காரன்றது வந்து அந்த சவுண்டு இருந்துன்னு இருக்குது உலகத்துல, நமக்கு கேட்கல. மௌனத்துல இருக்குள்ள அந்த சத்தம் எல்லாம் கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. டீப்பான மௌனத்துக்கு பேரு நாதாந்த வெளி. நாதாந்த நிலையில வந்து நம்ம போய் இன்சர்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ். ரீச் பண்றது தியானம் தவத்து மூலியமா தான் ரீச் பண்ண முடியும். தியானத்துல தான் ரீச் பண்ண முடியும். அப்படியே டீப்பா வந்து நம்மளுடைய மனம் வந்து அந்த அந்த திருச்சிற்றம்பலம்ன்ற இடத்துல போய் சைலண்டா ஒடுங்குதுன்னாக்கா அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். சவுண்டு கேட்கக்குள்ள அது வந்து ஓங்கார சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓம்னு சொல்லி சொல்றாங்களே, ஆ ஓ இம்னு அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ புலன்கள்லாம் ஆஃப் ஆயிடும். அப்படியே அந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆயிடும். சும்மா இருந்துட்டு இருக்குள்ள விழிப்புணர்வுல இருப்போம். ஆனா நமக்கு எதுவுமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. வெளியில எக்ஸ்டர்னல் இருக்கிற விஷயம் எதுவுமே நமக்குள்ள ரிசீவ் ஆகாது. வெளியில இருக்க விழிப்பு நிலை எல்லாம் மறைஞ்சிரும். நம்ம தூங்கக்குள்ள நம்ம விழிப்பு நிலையில இறங்குறோம் இல்ல. அந்த தூக்கத்தினுடைய டீப்பான வீழ்ச்சிக்குனே வந்து தூக்கத்தினுடைய டீப்பான ஸ்டேஜுக்கு போயிடும். அதுதான் வந்து நாதாந்த ஒளின்றாங்க. நாத அந்தம். அந்தம்னாக அந்த இறைவனோட வந்து கலக்கிற அந்த முடிவான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இறைவனோட கலந்துருவோம். ஓகே 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 ஓகே. இது வந்து நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த நிஷ்டை அனுபவம் கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து அந்த பிறவியை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற ஒரு நிலை கிடைக்குங்க. கரெக்ட் 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 கரெக்ட். அதுக்கு அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரே பொருள் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்றபை அற்புதம் ஜோதின்றாங்க ஐயா. இதெல்லாம் ஐயா சொல்ல வராங்க. சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும். அந்த துரியம்ன்றது வந்து நம்ம அந்த ஆறாவது ஆதாரம். அந்த ஆறாவது ஆதாரத்துக்கு மேல நம்ம வந்து கடந்து நீங்க சொன்ன நிலைதான் நினைக்கிறேன். அந்த சுழுமுனையை கடந்தாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சுழுமுனைக்கு போறதுக்கு 8 பெண்களை என்ற 2 நாடியில வந்து நம்ம சஞ்சரிக்கும் போது சுழுமுனை கிட்ட போவோம். சுழுமுனைன்றதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ். நமக்கு வந்து அந்த துரியம் என்ற இடத்துக்கெல்லாம் போறதுக்கு என்ட்ரன்ஸ். அது ரொம்ப மைனூட் பிட்யூட்டி பீனியல் கிளான்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அது உள்ளார நம்ம சஞ்சரிக்கக்குள்ள அந்த இறை அனுபவம் இறைநிலை அதெல்லாம் வந்து அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல சொல்ற அந்த திருச்சிற்றம்பலம்ன்ற இடமும் அதுதாங்க, துரியம் தான். கண்டிப்பா துரியம் தான். துரியம் தான். ஓகே ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த துரியம்ன்ற வார்த்தை கூட தொட்டுவிடல் ஆகாது இம்மார்க்கம், தொட்டுவிட்டால் விட்டுவிடல் ஆகாது துரிய நிலை தொடு மட்டும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நிலை நம்ம இந்த ஞான நிலையில் நம்ம வந்து யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு இந்த மாதிரி பயிற்சி வகுப்புக்கோ ஒரு தன்னை அறியறதுக்கான முயற்சிக்கோ ஈடுபட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து இதுல இந்த தவத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொட்டுவிடல் ஆகாது இம்மார்க்கம் இதை வந்து நீங்க தொட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க தொட்டுட்டீங்கன்னா இந்த துரியநிலை தொடர வரைக்கும் அது உங்களை விடாது. அது உங்களை பிடிச்சிட்டே வரும். உங்களை வந்து உங்களுக்கு ஒரு அரணா இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை கூட்டிட்டு போகுன்ற ஒரு அழகான கோட் அது. அதனால அதை நினைவு கொடுக்கணும் அந்த நேரத்துல. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய 2 சோல்ஜர் நம்ம கூட வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த மார்க்கம் வந்து நமக்கு வந்து எல்லா இடையூறுகள் வந்து நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வந்து குழந்தை மாதிரி பாதுகாத்து நம்மளை வந்து இந்த துரியநிலை தாண்ட வரைக்கும் நம்ம கூட்டிட்டு போகன்றாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம சொல்ற அந்த வாசியாக பயிற்சி இருக்குதுல்ல, அந்த வாசியாக பயிற்சி தான் நமக்கு வந்து அந்த பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் வந்து ஒன்னா கலந்து செய்யற இடம். அது அதுல உள்ள நுழைச்சோம்னாக்க சுழமுனையை கடந்து பீனியலை கடந்து
அதுக்கப்புறம் துரிய நிலைக்கு போய் வள்ளலார் சொல்றார், துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என்ன என்பார். அந்த பிரபஞ்ச சக்தியில, அந்த ஆகாய சக்தியில போய் அதுக்கப்புறம் மேல நம்ம கலக்கிறோம். அது 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 வந்து எனர்ஜி ரொம்ப நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து இப்ப நம்ம இந்த அனுபவ நிலைகள் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குதுன்றதுதான், அது தவத்து மூலியமா தான் ரீச் ஆக முடியும், நமக்குள்ளேயே இருக்குதுன்றதுதான் பெரிய விஷயம். சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியேனும். இறைநிலை உணர்தல், இறைநிலை அடைதல், இறைப்பொருள் தான் எல்லா உயிர்களும். அந்த அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல போய் அடைய முடியாம மிருக நிலையிலே வாழ்ந்துட்டு நம்ம புரியாம போயிடுறோம், மாண்டு போயிடுறோம். கண்டிப்பா கனெக்ட் ஆகி இறை அனுபவத்திலையும் பிரபஞ்சத்தெல்லாம் வந்து நம்ம உணர்றதில்ல, பிரபஞ்சத்துல இருந்த எனர்ஜியை எடுத்துக்கிறதும் உணர்றதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து எல்லா அனுபவங்களும் நமக்கு வாய்க்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சுத்த வேதாந்த துரியமேல் பாத்தீங்கன்னா, அந்த வேதாந்தம் சித்தாந்தம்ன்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது வந்து அதை படிக்கிறவங்க, அது நல்லா தெரிஞ்சவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அதுல இருக்கிற சொன்னப்பட்ட உதாரணங்களையும் அந்த ஒரு கதைகளை மட்டுமே நமக்கு சொல்றாங்கன்னு வச்சோம். அது வந்து முழுமையான பொருளை வந்து அவங்களை வந்து பொருள்ன்றாங்க. வள்ளலார் கூட நிறைய ஒரு சில பாடல காமிச்சிருக்காங்க. வேதாந்தம் சித்தாந்தம்ன்றதெல்லாம் அந்த ஒழுக்கம் தாங்க ஐயா. 4 ஒழுக்கம் சொல்றாங்க இல்லையா? இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதுதான் வேதாந்தம் சொல்லப்படுது. அதுதான் வள்ளலார் காட்டி கொடுத்துட்டாரு நமக்கு. அதுல வந்து ரொம்ப இந்த வேதாந்த சித்தாந்தம் வந்து வெளிப்படையா சொல்லாம மறைப்பொருளாவே பல உதாரணங்களை காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாரும் வெளிப்படையா சொல்லல. அப்படியே மண்ணை போட்டு மறைச்சிருக்கிறார்கள் வார்த்தை கூட பயன்படுத்திருக்காரு ஐயா. அதுல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அதுலயே உணர்ந்து இல்லாம இந்த துரிய நிலையெல்லாம் வந்து அவங்க காமிச்சு அந்த வெளியே அந்த சிற்சபை நோக்கி பயணம் பண்றதாகட்டும், நம்ம வந்து தியானம் பண்றதாகட்டும், மூச்சு பயிற்சி பண்றதாகட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா சொல்ல மறைச்சு சொல்லிட்டாங்க. இறை கதை, இறைவனை பத்தின கதையை பேசுற மாதிரியே பேசி அதை பிரிச்சுட்டாங்க. நம்ம கூட கேட்கல. இவங்க ஐயா கேட்கல. இறைவன் வேறு நம்ம வேறுன்றதான் காமிக்கிறது தான் எல்லா வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த ஞான மார்க்கத்துல மட்டும்தான் நம்ம வேறு இறைவன் வேறு இல்லைன்றத சொல்றது எதுனா ஞான மார்க்கம் மட்டும் தான் சொல்லுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம 2 பாடல் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாடல் பாத்தீங்கன்னா, பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி, சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியனும் அத்தகு சிற்றபை அருட்பெருஞ்சோதி. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 3வது பாடல், தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியனும் அகர நிலைப்பதில் அருட்பெரும் ஜோதி. தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. அதாவது உடல் வந்து இப்போ வந்து ஒழுக்கம் இல்லாதனாலையும் பிராணசக்தி இல்லாதனாலையும் அது வந்து ஈனமான நிலையில இருக்குது. ஒரு நிலைக்கு போல சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு சொல்லி ஐயா சொல்றாங்கல்ல, அந்த நிலைக்கு போக முடியாம அப்படியே தகர மாதிரி, அதாவது வந்து ஒரு இழிவான நிலையிலே இருந்து சீக்கிரம் வீணாகக்கூடிய ஒரு பொருள் மாதிரி ஆயிடுது. ஆமா, அது வந்து ஒரு உயர்ந்த நிலையில மாற்றுறது தான் இந்த ஒழுக்கங்கள்லாம். ஒழுக்கன்றதெல்லாம் அந்த தங்க நிலைக்கு மாத்துறோம். தகர நிலையிலேருந்து தங்க நிலைக்கு மாற்றி தகர மாதிரி இருக்கிற இந்த உடம்ப வந்து மெய்ஞானத்தின் மூலியமாக தனிப்பெரு வெளியில் ஒரு தனிப்பெரிய ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த வெளியில வந்து அந்த ஒரு ஜோதி தரிசனத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணக்குள்ள அது ஒரு பெரிய நிலை. அது வந்து நம்ம வந்து இந்த தேகம் வந்து பொன் தேகமா மாறதுக்கான நிலை, அழியக்கூடிய தேகத்தை அழியாத தேகமாக மாற்ற நிலைன்னு சொல்லி புரிஞ்சுவாங்களா அதை? ஆமாங்க, இருள் நிலையில இருக்குது இந்த உடம்பு. அருள் நிலைக்கு, படிநிலைக்கு நம்ம இந்த உடம்பு கொண்டு போயிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அழியாத நிலையை நமக்கு கிடைச்சி நமக்கு நல்ல ஒரு இறை இதுல கலப்பல இறை கலப்பல ஆகி நமக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணும். சரிங்க, இன்னும் 2 பாடல் படிக்கலாம். தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. உடல்ன்றது 96 தத்துவங்கள்ல இருக்குதுங்க.
96 தத்துவத்திலேயே தத்துவத்தை கடந்தாதான் ஆகாயன்ற தத்துவத்துக்கிட்ட நம்ம திருவருள் ஆகாயம் அப்படின்ற திருச்சிற்றம்பலன்ற இடத்துக்கு நம்ம போக முடியும். அதுதான் இந்த பாடல்ல சொல்றது. தத்துவ அதீத தத்துவ அதீத தனிப்பொருள் வெளியே அருள்பெருஞ்சோதி. தத்துவங்கள் எல்லாமே நம்ம கடந்து போயிடணும். திருச்சிற்றம்பலத்தை திரு அம்பலம் சொல்றாருங்க. இப்ப நம்ம அதுதான் வந்து அவங்க எண்ணங்கள்லாம் ஏன் வந்து எண்ணங்கள் அற்ற நிலையில போகணும், ஞானம் என்பது மோன வர்மம்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த நிலையில அடையிறதுக்காக தான் அது. நம்ம வந்து இந்த இகலோக விசாரணை சுத்தமா இல்லாத பரலோக விசாரணையில முழுமையா ஈடுபடுற டைம், அந்த இகலோக விசாரணை ஃபுல்லா கட்டாயி நான் இந்த உடல் இல்லை, நான் உலகம் இல்லை, நான் எதுவுமே எனக்கு இங்க இருக்கிற என் புலன்கள் எல்லாமே இதை சிந்திக்கல ஃபுல்லாவே, எனக்கு அது இது எல்லாமே இது எதுவுமே எனக்கு காலைல கேட்காம நமக்குள்ளேயே பயணம் பண்ணி நம்ம அடுத்த நிலைக்கு பயணம் பண்றதுதான் வந்து அந்த நிலையை உணர முடியும். தத்துவாதீத அந்த தத்துவங்கள் எல்லாமே கழின்ற நிலையில போகணும். நம்ம அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப டீப் மெடிடேஷன்ல போகணுன்றதுதான் எனக்கு புரியுது. நம்மளுடைய மூலாதாரம் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்ற இடம் வந்து அந்த சுழுமுனை வாசல் கடந்து அந்த சிரசுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சஞ்சரிக்கும் போதுதான் இந்த இதெல்லாம் நமக்கு வந்து உண்டாகும், கிடைக்கும். அதுக்கு வந்து அந்த பிராணாயாமம் தான் நமக்கு நம்மளுடைய மனமும் பிராணாயாமம் தான் நமக்கு ஒத்துழைக்கும். மனம் வந்து நமக்கு மனமே குருன்னு சொல்லி சொல்றாங்க சிவானந்த பரமஹம்சர். அந்த சொல்றத வந்து குருவா இருந்து சொல்றத நம்ம ஒத்துக்கின்னு மத்தி உள்ளார அண்ணாக்கு சுழுமுனை வாசல் அப்படின்றத வந்து நம்ம உஷ்ணத்தினால திறக்கணும். அந்த பிராணாயாமம் செய்ய செய்ய உஷ்ணம் உண்டாகினே இருக்கும். அதனால அந்த திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிட்டோம்னா பிட்யூட்டரி பீனியலுக்குள்ள நம்ம கனெக்ட் ஆயிடும். வந்து உச்சி வாசல் என்ற துரியத்தை தொடும்போது துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரை செய்ய வேதங்கள் உண்மை வேதங்கள்லாம் வந்து அதெல்லாம் சொல்லுதான். உண்மை உரை செய்ய வேதங்கள் உண்மை சத்தே, அந்த சத்தை பத்தி எல்லாம் வேதங்கள் அந்த இதெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருள்பெருஞ்சோதி. சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருள்பெருஞ்சோதி. ஆனந்தங்க சச்சிதானந்தன்றது வந்து இறைவனோட வந்து இறைவனை தொடுறது நமக்கு சச்சிதானந்தம். சிற்றின் பண்றது 5 படங்கள் வழியா ஆனந்தம் நினைச்சுன்னு அதை வந்து சிற்றின்மன் நினைச்சுக்கிட்டு அதுல உடலினுடைய அந்த உயிராற்றலை வந்து எழுந்துக்கினே இருக்கிறோம். உயிராற்றலை எழுந்து போய் சத்து இல்லாத போய் சத்து போயிடுறோம். சத்து போயின்ற வார்த்தையை சத்து போயின்றதான் சத்து போயின் வந்துருக்கும் நினைக்கிறேன். செத்து போய் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடும். உடல்ல வந்து உடலினுடைய 5 புலன்கள் இன்பம் வந்து உடலினுடைய அழிவையே குடிக்கும். அந்த தேவைக்கு அதிகமா அந்த புலன் இன்பத்தை நுகர்ச்சிக்கு போயிடுறாங்கன்னாக்க அந்த சச்சிதானந்தன்ற இறை ஆனந்தம் ஆனந்த உணர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாமே போயிடும். உள்ளார சுழுமுனையை கலந்தாதான் அந்த ஆனந்தம் சச்சிதானந்தம் உண்டாகுங்க. கண்டிப்பா சச்சிதானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு வழிதாங்க இருக்குது, வேற ஒன்றும் வழி கிடையாது. வேற எதுவும் வாய்ப்பே இல்லை, வழியும் கிடையாது. மற்ற மார்க்கங்கள் மற்ற இதெல்லாம் வந்து கதையா பேசி அது நம்ம பொழுதுபோக்கு